நீங்கள் விட்டுட்டு நீங்கள் போக வேண்டாம், அது விடும், அதுவே விட்டுட்டு போயிடும். நீங்கள் வம்படியாக ஒரு செயலை போட்டு உருட்ட முடியாது. அது போக்கிலேயே அது விட்டால் தான் அது மாறும். புரியுதுங்களா? நீங்கள் அது போக்கில் விடாமல் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அது வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு நாளில் வாழ்க்கையை மாற்றவே முடியாது, ஒரு நாளில் மாற்றத்தை கொடுக்கவே முடியாது. ஆனால் 10 வருஷம் கழித்து மாற போகிறதுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கீங்க. இதுதான் மாற்றம். இப்போ வேலை செஞ்சீங்கன்னா அந்த 10 வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிடும். ஆனால் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போவே எனக்கு மாற்றி கொடுங்கன்னு நினைக்கிறீங்க. அடிப்படையாகவே தியானம் பண்ணால் மாறாதுங்க. தியானம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சூழல், கொஞ்சம் நம்மளை மாற்றும். நம்ம அதுக்கு தயாராகணும். இப்போ நான் சொல்கிறேங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுங்க. அந்த கடனை நான் கொடுத்துட்டா நீங்கள் தியானம் பண்ணிடுவீங்களா? சத்தியமாக தியானம் பண்ண மாட்டீங்க. தியானமே வராதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தியானம் மூலியமாக பொருள் ஈட்டுவது, காசு சம்பாதிப்பது, இந்த பணம் சம்பாதிப்பதெல்லாம் வெளிப்படையாக இல்லை. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு மக்களை கவர்றதுக்காக ஒரு வேலை பார்க்குறோம். அதெல்லாம் இல்லை. ஒரு தியானங்கிறது ஒரு மனிதனை மேம்படுத்துறதுன்னா புரிதலோடு வேலை செய்கிறது. இந்த நேரத்தில் கஷ்டம் இருக்குது, அதை ரொம்ப சிரமப்படுத்திக்காமல் கடந்து போகணும். இப்போ பஸ்ஸுக்கு காசு இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல தவம் பண்ணால் நடந்தே போயிடுவீங்க. நல்ல தவம் பண்ணலைன்னா ஃபோனை போடுவீங்க. இல்லைன்னா வந்தவன் போனவன் கடவுள் குருநாதர்லாம் சேர்த்து திட்டுவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நடந்தே போவோம். இதுதான் தியானம். ஏன்னா இறைவன் கையையும் காலையும் தேவைப்படும் போது பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ தேவைப்படுறப்ப பயன்படுத்துறதுக்கு அந்த அறிவுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ பிஸ்னஸ் படுத்துருச்சு, எமோஷன் ஆனோம்னா நம்ம படுத்துருவோம். பிஸ்னஸ் படுத்தா தூக்கி நிப்பாட்டிடலாம், நம்ம படுத்தா எவன் தூக்கி நிப்பாட்டுவான்? அப்போ நம்ம படுக்கக்கூடாது. படுத்த பிஸ்னஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம நிற்கிறோம்ல, நம்ம அது ஏன் படுத்துச்சுன்னு கண்டுபிடிப்போம்னா அதுக்கு தான் வேலை செய்யணும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்களும் படுக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து படுத்துட்டிங்கன்னா யார் தூக்கி நிப்பாட்டுறது? தியானத்தில் மூலியமாக இதெல்லாம் சாதிக்க முடியாதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அந்த மாதிரி ஒரு சிற்றறிவுகளை வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யக்கூடாது. அதுக்கு இது பயனுள்ளதாக இருக்காது. புரியுதுங்களா?